சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வீணா போன அன்புமணின்னு ஒரு புறம்போக்கத்துக்கிறான். அவன் அனுப்புவான். என்ன 19 முறை என்ன வந்து பேச்சுக்குள்ள சாப்பிட்டாங்க. 5.5 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. இப்பதான் 10 லட்சம் கோடி. சார் நீட் தேர்வு கொடுத்தீங்க, நீட் தேர்வுக்கு பதில் அதை ரத்து பண்ண மாட்டோம்ன்றான். நாங்களும் போராடிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீட் தேர்வு திமுக தான் ரத்து பண்ணும். விஜய் மாநில அரசால பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச ஒரு முதல்ல அவங்க பொண்டாட்டிக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்க சொல்லுங்க. விஜய்க்கு அரிசி பருப்பு காய்கறி. நீங்க தான் இவ்வளவு சாதனை பண்ணிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இந்த வெற்று விளம்பரம் கேக்குறாங்களா இல்லையா? அதுலயும் ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? இத்தனை ஆண்டு காலம் வராத கோடை காலம் இப்ப எலெக்ஷன் வந்தோம் கொடுக்குறோம். ஓகே சார், இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அதாவது பெண்களுக்கான ஆட்சி சொல்றீங்க. இங்கே பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி. என்ன பாதுகாப்பு இல்லை சொல்லு சார். அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன சார் நடந்துச்சு? என்ன ஏங்க ஒன்று சொல்லிட்டா இல்லை அதை விடுங்க. ஏதோ ஒன்று நடக்குதுங்க. காவல்துறையை சேர்ந்த பெண்மணிக்கு உங்க கூட்டத்திலே சீண்டல் கொடுத்துருக்காங்க, பாலியல் சீண்டல் கொடுத்துருக்காங்க. இதே நரேந்திர மோடி சொந்த ஒரு குஜராத் தான் துறைமுகம் இருக்குது, முகுந்தரா துறைமுகம் பேரு. அங்கே கிட்டத்தட்ட பல லட்சம் கோடிக்கணக்கான நான் சொல்றேன் இந்த போதைப் பொருட்களை பிடிச்சாங்க. நார்த் டிபார்ட்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட், பிஜேபிக்காரன் பக்கா பிஜேபிக்காரன் இந்தியா ஃபுல்லா வியாபாரம் பண்ணி வித்துட்டு இருக்கான். சார் இவ்வளவு சொல்றீங்க, ஜாபர் சாதிக் யார் சார்? ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர் ஸ்டார் யூடியூபர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா சார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலையில் களம் யாருக்கு சாதகமா இருக்கு? கூட்டணியோட நிலைப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? களம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்கின்ற அந்த ஒரு தலைவர். அந்த ஒரு தலைவன் மக்களுக்கு செய்திருக்கிற சாதனை, பெண்களுக்கு அவர் செய்து கொண்டிருக்கிற சாதனை. எனவே மீண்டும் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள் முடிவெடுத்துவிட்டார்கள். எனவே களம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருக்கிறது. திமுகவின் கூட்டணி வலிமையாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது. ஓகே சார். இப்போ நீங்கள் திமுகவுக்கு சாதகமாக ஒரு விஷயம் இருக்குது, நிறைய பெண்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க. 2011 சட்டமன்ற தேர்தலில் 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. ஆனால் எதிர்கட்சிகள் சொல்லி அதில் 30 கூட இன்னும் அவங்க சரியாக வந்து செயல்படுத்தலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. எதிர்கட்சி அப்படிதான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதாவது வந்து உங்கள் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் சொல்லி தலைவர் வந்துட்டு ஏடிஎம்கே ஆட்சியில் ஒரு மண்டலத்திலையும் போய் புகார் போட்டி மாதிரி வச்சு எல்லார்ட்டையும் மனு வாங்கினார். என்ன பிரச்சனை சொல்லுங்க, 70% தீர்த்தாச்சு. அப்போ ஒன்று சொன்னார் தளபதி, நீங்கள் வைத்திருக்கிற கோரிக்கை தமிழ்நாடுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்கள், இவள் ஆட்சியிலே 10 ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக ஆட்சி, இவள் ஆட்சியுடைய ஊழல் மக்களுக்கு எதுவும் செய்யல, இதை சரி பண்ணனா 10 வருஷம் வந்தார். நல்லா நீங்க யோசிக்கணும், 10 ஆண்டுகளில் உங்களுடைய அனைத்து கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும். ஏன்னா 10 வருஷம் இருந்தாங்க. நம்ம திமுக ஆட்சிக்கு வரும், வந்த உடனே 2 வருஷம் தமிழ்நாடு முடங்கி போச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷம் கொரோனா, அதுல இருந்து மீண்டு வரத்துக்கு நமக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப சென்னை இந்த ஏரியால எப்படி இருந்துச்சு? இப்ப நம்ம இருக்கிற இந்த ஏரியா நமக்கு வந்து இடுப்பொறி தண்ணி இருந்துச்சு. சென்னை எல்லாம் வந்துட்டு அந்த வெள்ளத்திலிருந்து மீண்டு வரத்துக்கு 6 மாசம் 7 மாசம் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு நம்ம எல்லாத்துலேருந்து மீண்டு வரத்துக்கு. ஸோ இந்த 3 வருஷத்துல இவ்வளவு தளபதி பண்ணியிருக்காரு. அதனால வந்துட்டு இன்னைக்கு இந்தியாவில சிறப்பான ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் தலைவர் தளபதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான். யாருக்கு என்ன குறை இருக்கு சொல்லுங்க? என்ன பெரிய குறை? இந்த குறை நீங்க வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றியாச்சுங்க. அதிகப்படியும் பெண்களுக்கான மாதம் 1000 ரூபாய், அது 24 மாதம் கழிச்சு தான் கொடுத்தீங்க. ஓகேங்களா சார்? அவங்க போகும்போது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனாங்க சார். இரும்புக்கு பட்டி எல்லாம் கஜானாவை காலி பண்ணிட்டு கஜானாவை கூட காயிலா கதையில போட்டு சாப்பிட்டாங்க. 5.5 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. இப்பதான் 10 லட்சம் கோடி. அதெல்லாம் இந்த 4 முன்னால இந்த பிரச்சனை சரி பண்ணணும், மக்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சாகணும். எங்கள்கிட்ட பணம் இல்லை, செய்ய முடியலாம், மக்களுக்கு சொல்ல முடியாது. அது ஒண்ணு சொல்லிட்டுங்களா, கஜானா வேணா காலியா இருக்கலாம், தலைவர் தளபதியினுடைய மூளை, கலைஞரின் மூளை, அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அதெல்லாம் அவர் சரி பண்ணுவார். இலவச பேருந்து சொன்னீங்க, இலவச பேருந்து தந்தீங்க. அதன்படி வந்து நான் முதல்வன், இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு சில திட்டங்கள் தான். அதுக்கு மேல பெருசா பேசும்படி திட்டங்கள் இல்லையே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. வேற என்ன நீங்க திட்டம் இருங்க? வேற என்ன திட்டம்ன்றீங்க நீங்க? 505 கோரிக்கை கொடுத்தீங்க சார். நீட் தேர்வு கொடுத்தீங்க, நீட் தேர்வுக்கு பதில் நீட் தேர்வுக்கு ஒண்ணு சொல்லிட்டா. நீட் தேர்வு வந்து ஆமாங்க, நாங்க முதல் கையெழுத்து போட்டோங்க. நாங்க முதல் கையெழுத்து போ நீட் ரத்து பண்ணணும்னு சொல்லதுனாலே யூனியன் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் ரத்து பண்ண மாட்டான்றோம். அதை ரத்து பண்ண மாட்டோன்றோம். நாங்களும் போராடிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீட் தேர்வு திமுக தான் ரத்து பண்ணும். அதை நாங்க ரத்து பண்ண மாட்டோம். ஏன்னா திமுக நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டா
இப்பவே நம்மளால திமுக தொட முடியல. இன்னும் திமுக ஒண்ணுமே பண்ண முடியாதுனால வேணும்னே திமுக பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே நீட் தேர்வு ரத்து பண்ண மாட்டேன்றாங்க. நீட் தேர்வு ரத்து பண்ண வேண்டியது யாருன்னு கேட்டா பிஜேபி கவர்மெண்ட். அது ஏன் நீங்க சொன்னீங்க, நீங்க எங்களை கேட்கலாம். இல்ல விஜய் நான் கேட்டிருக்காரு. விஜய் மாநில அரசால பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச ஒரு முதல்ல அவங்க பொண்டாட்டிக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்க சொல்லுங்க விஜய்க்கு. அரிசி பருப்பு காய்கறி சிக்கனு மட்டனு கேஸ் சிலிண்டர் ஆகி போச்சான். அந்த அம்மா அப்பா சங்கீதா சொல்லுது. செலவு காசு இல்லை, செலவு காசு இல்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, வீடு வேணுமா, என்ன வர தேர்தல் வாக்குறதுலாம் கொடுத்துறாரு. அவர் 6 சிலிண்டர் தராராமா இலவசம். 6 ஒரு சிலிண்டர் முதல்ல சங்கீதா கொடுக்க சொல்லுங்க. முதல்ல ஒரு சிலிண்டர் சங்கீதா கொடுக்க சொல்லுங்க. வீட்டில் சோறாக்கி சாப்பிட்றதுக்கு சிலிண்டர் இல்லையா. அப்புறமா நீங்க விஜய் பத்தி கேட்பீங்க. என்ன சொல்றது, கேட்கட்டும், கேள்வி யார் வேணாலும் கேட்கலாம், யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். இப்போ நாங்க வந்துட்டு பெண்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்தது இப்ப 2000 ரூபாய் தலைவர் அறிவிச்சிருக்காரு. அதன் பிறகு இவங்க 2500 அவங்க 2000 சொல்றாங்க. சொல்வதுதான் தலைவர் தளபதி அறிவிப்பார், சொல்லாததையும் செய்வார். நம்ம 1000 கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா போன மாசம் 8 மணிக்கெல்லாம் எல்லா அக்கௌண்ட்ல 5000 வந்துச்சு. ஓட்டுக்காக கொடுத்துட்டாங்க, எலெக்ஷனாக கொடுத்துட்டாங்க. உங்க தொலைக்காட்சி அதெல்லாம் பேசுறாங்க. அதுலயும் ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா. இத்தனை ஆண்டு காலம் வராத கோடை காலம் இப்ப எலெக்ஷன் வந்தோம் கொடுக்குறோம். இத்தனை ஆண்டு காலம் வந்துட்டு இத்தனை ஆண்டு காலம் சுதந்திரம் பெற்றதுல இருந்து இன்று வரை நாங்களும் ஆட்சி செய்திருக்கிறோம். அதிமுக ஆட்சி செய்திருக்கிறது, காங்கிரஸ் பல ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறது. முதியோர் பென்ஷன் கொடுக்குறோம், மகளிருக்காக உரிமை தொகை 1000 கொடுத்துருக்கா, இப்ப கொடுத்தோம் இல்ல. அந்த மாதிரி கோடை காலக்கு இனிமே வந்துட்டு அது தொடரும். மாண்புமிகு சம்பந்தப்பட்ட அமைச்சர் அக்கா கீதாஜியும் சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டாங்க. இனி தொடர்ந்து கோடை காலத்து அந்த கோடை காலத்தில் அந்த வருஷத்தில் அந்த இந்த சீசன்ல 2000 ரூபாய் கொடுக்குறோம், கொடுக்க போறதா அறிவிச்சிருக்கோம். இப்ப நம்ம இந்த 3000 கொடுக்கலன்னு வச்சுங்க. இப்ப 1000 கொடுத்துட்டோம் போன மாசம். இப்ப இந்த மாசம் இது வந்து இப்ப இது மார்ச்சுங்களா, ஏப்ரல் 2 மாசம் பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க. முதியோர் பென்ஷன் கொடுக்க மாட்டாங்க, மாற்றுத்திறனாளி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன்ன்றதுனால. அதனால மக்கள் ஏமாற்றம் அடையக்கூடாதுன்றதுனால அந்த பணத்தை கொடுத்தாரு. இது கொடுத்துதான் திமுக ஓட்டு போறான்ற அவசியம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா திமுக ஓட்டு போடதான் செய்யும். இப்ப நாங்க கொடுத்துட்டோம். இது யாரும் பேச பண்ணல. இன்னொரு கேள்வியும் வைக்கிறாங்க எதிர்கட்சியில, நீங்க தான் இவ்வளவு சாதனை பண்ணிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இந்த வெற்று விளம்பரம் கேக்குறாங்களா இல்லையா? இதை கேட்கிற எதிர்கட்சி நான் திருப்பி கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி போன முறை நீங்க என்ன பண்ணீங்க? இப்பதான் விளம்பரம். நீ 5 மாசம் விளம்பரம் கொடுத்திய. இதே 5 வருஷத்துக்கு முன்னால எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னால நெட்ல போய் பார்த்தா எல்லாம் கிடைச்சிடும், எல்லா பேப்பரும். நான் சொல்றது பிஃபோர் 5 வருஷத்துக்கு அப்படி நீங்க பின்னால வாங்க. ஏடிஎம் ஆட்சியோட எலெக்ஷன் அவங்க கொடுக்காத விளம்பரம் நம்ம கொடுத்துட்டோம். இது யாரா இருந்தாலும் அரசு நலத்திட்டங்கள் விளம்பரம் கொடுக்குறது அது இயல்பா பேசலாம். நாங்க சாதனை பண்ணியிருக்கோம், இந்த சாதனை தொடரணும், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு நாங்கள் பணியாற்றுறோம், மீண்டும் உங்களுக்கு பணியாற்ற ஒரு வாய்ப்பு தர வந்து விளம்பரம் கொடுக்குறது மக்களுக்கு எடுத்து சொல்றதுல இது நீங்க பண்ணாத நாங்கள் புதுசா பண்ணலையே, நீங்க பண்ணாத ஒன்றும் புதுசா பண்ணலையே, இது விளம்பரம் கொடுக்குறதா பண்ணாத ஒன்றும் சொல்லலையே, பண்ணாத சொல்றோம் மக்கள்கிட்ட. சார் இன்னொரு விஷயம், இவர் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. அதை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மருத்துவக் கல்லூரி தான் 12 இருக்குமே. இந்த 4 வருஷத்துல அந்த ஒரு மருத்துவக் கல்லூரி கூட எக்ஸ்ட்ரா வரலையே. மருத்துவக் கல்லூரி அவங்க கொண்டு வந்தாங்க, கட்டினது யாரு? மருத்துவக் கல்லூரி நான் கொண்டு வந்தான்ட்டாங்க, கட்டினது யாரத்தை? அதை கட்டி திறப்படா பண்ணது யாரு? சார் அதுக்கு ஒரு விமர்சனம் வச்சாங்க. யாரோ பெத்த பிள்ளைக்கு இவங்க இன்சல் போட்டுக்கிறாங்க. இவங்க மட்டும் என்னவா? நாங்க கட்டினதுக்கெல்லாம் ஜெயலலிதா பேர் வைக்கலையா? நாங்க கட்டினதுக்கெல்லாம் யார் பேர் வச்சாங்க? இதெல்லாம் சகஜம் சார். ஒன்னு சொல்லட்டுங்களா, இன்னைக்கு இந்தியாவிலே மெடிக்கல் காலேஜ் அதிகமா இருக்குது தமிழ்நாட்டில். இந்தியாவிலேயே அதிகமா இருக்குது தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜ் அதிகமா இருக்குது. இந்தியாவில தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குது. அந்த மெடிக்கல் காலேஜ் நம்ம தான் கட்டியிருக்கிறோம். போருமான மெடிக்கல் காலேஜ் இங்கே இருக்குது. நான் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தேன். எத்தனை பேர் நீ சீட் வாங்கி கொடுத்துக்கிறேன்? எவ்வளோ டொனேஷன் வாங்குறாங்க? உன் ஆட்சியில் என்ன பண்ணீங்க? ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது மெடிக்கல் காலேஜ்? இன்னைக்கு தரமான மெடிக்கல் காலேஜ். இன்னைக்கு சுகாதாரத்துறை தரமா இருக்குது. இதே அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையில் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அமைச்சர் எவ்வளவு ஊழல் பண்ணார். சுகாதாரம்னு சொன்னா என்ன, உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஆனா அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் நான் சொல்லிடுறேன், 0% கஞ்சான்னு அதே சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு. தமிழ்நாட்டுல 0% கஞ்சா. சுகாதாரத்துறை அமைச்சர் இப்ப பேட்டி கொடுக்குறாரு. 0% கஞ்சான்னா கஞ்சாவே இல்லன்றது உண்மைதான். அது உங்க வாயில வட்டதான் நான் சொன்னேன். அதாவது கஞ்சா யார் எடுத்துன்னு வராங்க உள்ள? நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, கஞ்சா, அபீன், அரேன், கொக்கேன் என்னென்னலாம் இருக்குது இல்ல, இதெல்லாம் யார் உள்ள கொண்டு வந்தான்? யார் கொண்டு வந்தான் உள்ள? இதே நரேந்திர மோடி சொந்த ஒரு குஜராத் தான் துறைமுகம் இருக்குது, முகுந்தரா துறைமுகம் பேரு. அங்க கிட்டத்தட்ட பல லட்சம் கோடிக்கணக்கான நான் சொல்றேன் இந்த போதைப் பொருட்களை பிடிச்சாங்க. நார்த் ஈஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு போதைப் பொருட்களை ஒரு பிடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நார்த் ஈஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னால பிரஸுக்கு முன்னால கொளுத்தி சாம்பலாக்கி கடல்ல கரைச்சிருவாங்க. திடீர்னு அந்த போதைப் பொருட்கள்லாம் காணாம போயிடுச்சான்ட்டான்.
இந்த பிஜேபி கவர்மெண்ட், பிஜேபிக்காரன், பக்கா பிஜேபிக்காரன் இந்தியா ஃபுல்லா வியாபாரம் பண்ணி வித்துட்டு இருக்கான். இன்னைக்கு போலீஸ் பிடிக்குது. கடந்த ஆட்சியில் இல்லையே, 10 வருஷத்துல இல்ல. நீங்க கேட்கலாம், 10 வருஷமா போலீஸ் அதை பிடிக்கல, கவர்மெண்ட் பிடிக்க சொல்ல விட்டுட்டாங்க. ஏன்னா பிடிச்சிட்டே இருந்தா இங்க கஞ்சா கிடைச்சிச்சு, அங்க கஞ்சா கிடைச்சிச்சு, அங்க கொக்கைன், இங்க அரே, நீங்க போதை பொருட்கள்லாம் கவர்மெண்ட் கெட்ட பேர் வரும், விட்டுடுங்க மாட்டோம், நாங்க பிடிக்கிறோம். சார் இவ்வளவு சொல்றீங்க, ஜாஃபர் சாதிக் யார் சார்? சார் அவன் எவனோ ஒருத்தன் ஒரு அயலக அணியில ஏதோ ஒரு அணியில ஒரு மாவட்ட துணை அமைப்பாளர், 10ஓட 11 ஒரு துணை அமைப்பாளர். அவன் எவனோ ஒருத்தன், அவன் ஏதோ திமுக 2.5 கோடி பேர் இருக்கான் சார். அதுல ஒரு திமுக காரர் தப்பு பண்ணிட்டான்னா அதுக்கு நாங்க முதலமைச்சர் தளபதி பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு குடியாத்துக்கு முறை நீங்க பேசிட்டு இருக்கேன், திமுக நட்சத்திர பேச்சாளர், ஸ்டார் யூடியூபர். இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தமிழ் மக்களிடத்துல எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு என் தலைவர் தளபதி பொறுப்பு இருக்க முடியுமா? நான் தப்புன்னா நான் ஜெயிலுக்கு போறேன், நான் தண்டனை ஏத்துக்கிறேன். அது ஒன்று ரெண்டு நடக்க. இது கடல், இது திமுக என்பது கடல். இது ஒட்டின மாதிரி கடல் இருக்குது. நம்ம பேசிட்டு இருக்கோம், பின்னால கடல் இருக்குது. இதுல 1-2 விஷ ஜந்துகள் இருக்கும், 1 விஷ ஜந்துகள் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. அவங்கள அப்ரூவ் படுத்திடுறோம். இப்ப நான் அந்த போதைப் பொருள் திமுக கிடைச்சா இல்லைன்னா அதுக்கு என்ன யார் பங்கு இல்லை, எந்த மந்திரி பங்கு? அவன் எவனோ ஒருத்தன் பண்ணான், இன்னைக்கு அவனும் காலி, அவன் கூட அத்தனை பேரும் காலி பண்ணியாச்சு. அதுக்கு திமுக பொறுப்பேற்க முடியாது, அதுக்கெல்லாம் திமுக பொறுப்பேற்க முடியாது. அதனால அதை நாங்க கண்டுக்காம உள்ள நடவடிக்கை எடுத்திருக்கோம். இன்னைக்கு போதைப் பொருட்கள் தொடர்ந்து பிடிச்சிட்டே இருக்கிறோம், இல்லைன்னா இன்னும் நிலைமை மோசமா போவோம். எடப்பாடி கூட வாய்க்கலையே பேசுறாரு, உன் ஆட்சியில யாரை பிடிச்ச கேட்டா ஆட்சியில் இல்லைன்ற இருந்துச்சு, உன் ஆட்சியில இருந்துச்சு, நீ யாரையும் பிடிக்கல. அவன் கஞ்சா அடிச்சான், ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணா எல்லா சென்னையில இருக்கிற அத்தனை ஸ்டார் ஹோட்டலையும் ப்ரௌன் சுகர் வித்தாங்க. ஒரு பாம்பு ஒன்று கடிக்கும் நாக்கில், சிங்கம் படம் பார்த்தீங்களா? அதுல ஒரு வில்லனத்தை வருவான் ஆண்டனின்னு, கடல்ல ஒரு பாட்டில் ஒரு பாம்பு நாக்கில் கடிக்குது பார்த்தீங்களா? டேனி நம்ம படம் பார்க்கறது இல்ல, டேனி டிவியில பார்த்தான், நாக்கு கடிச்சோன்னா அவனுக்கு போதை ஏறும். அந்த மாதிரி பாம்பு தெருத்துருவா இருந்துச்சு ஏடிஎம் காட்சியில். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு எவ்வளவு நம்ம பண்ணி, இன்னைக்கு குட்கா எல்லா இடத்துலையும், ஜெயலலிதா தான் அந்த குட்கா பான் பராக் மசாலா அந்த மாதிரி தடை விதிச்சாங்க, லாட்டரி சீட்டும் அந்த மாதிரி தடை விதிச்சாங்க. இன்னைக்கு குட்கா அவங்க ஆட்சியில் அந்த மந்திரியை ஊழல் பண்ணான். எல்லாமே பிடிச்சி மக்களை பாதுகாக்கிற வழியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 5 வருஷத்துல முழுசா 3 வருஷம் தான், 2 வருஷம் பேண்ட் ஆயிடுச்சு கவர்மெண்ட். கொரோனா, பிளட், வெள்ளம், 3 வருஷம் தான் கவர்மெண்ட். 10 வருஷம் அடிச்ச கொள்ள இவன் பண்ண தப்ப 3 வருஷத்துல சரி செய்ய முடியும்னா கண்டிப்பா சரி செய்ய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு தலைவர் செஞ்சிருக்காரு. அடுத்த கவர்மெண்ட் நம்மளது வரும், கண்டிப்பா சிறப்பா செய்வார். ஒரு குறையில்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்படும். ஓகே சார், இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் அதாவது பெண்களுக்கான ஆட்சி சொல்றீங்க, இங்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்ன பாதுகாப்பு இல்லை சொல்லு சார்? அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன சார் நடந்துச்சு? ஏங்க ஒன்னு சொல்லிட்டா இல்ல, அதை விடுங்க, ஏதோ ஒன்று நடக்குதுங்க. காவல்துறையை சேர்ந்த பெண்மணிக்கு உங்க கூட்டத்திலே சீண்டல் கொடுத்திருக்காங்க, பாலியல் சீண்டல் கொடுத்திருக்காங்க. அதை ஒன்னும் ஒரு பொறுக்கி பண்ணான். இது பழைய மேட்டர் நீங்க சொல்றது, எவனோ ஒரு பொறுக்கி பண்ணான். அது இந்த ஆட்சியில தானே நடந்துச்சு. அந்த இருங்க, 4 வருஷத்துக்குள்ள தானே நடந்துச்சு. 10 வருஷம் அண்ணா திமுக ஆட்சியில ஒரு பெண் போலீஸை பாதுகாப்பு நின்று கொண்டிருந்த பெண் போலீஸை திருப்பூர்ல கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். பல பெண்களுக்கு அவமானங்கள் நடந்திருக்கிறது. இவ்வளவு சொல்றீங்களே, ஒரு பொள்ளாச்சி ஜெயராம பையன் உங்களை விட சின்ன வயசு, அவன் இப்பதான் ஏஜே அட்டன் பண்ணியிருப்பான், 20 வயசு 21 வயசு, 100 பெண்களை கற்பழிச்சிருக்கான். அதுல 6 பெண்கள் இறந்திருக்காங்க, வெளியே அவங்க பெற்றவங்க சொல்ல. அவன் பாட்டு கூப்பிடுறது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுறது, பெண்ணுங்களை வரவழைச்சு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ எடுக்கிறது, நேக்கடாக ஃபோட்டோ எடுக்கிறது, 100 பெண்களை கற்பழிச்சான். எடப்பாடி பழனிசாமி அவனை காப்பாற்றினார். யாரை காப்பாற்றினாரு? பொள்ளாச்சி ஜெயராம் பையனை காப்பாற்றினார். ஸோ பொள்ளாச்சி ஜெயராம பெண்களை கற்பழிச்சதுக்கு எடப்பாடி பழனிசாமி விளக்கு பிடிச்சாருன்னு நான் சொல்லுவேன். ஏயா காப்பாத்துற? நீ எனக்கு தண்டிச்சிருந்தா, என் கட்சி பொள்ளாச்சி ஜெயராம் பையன் இந்த தப்பு பண்ணிக்கிறான், அவனை தண்டிச்சிருந்தா இன்னைக்கு எதிர்கட்சிகளை இன்னைக்கு சாட்டடி கொடுத்து பேசுகிற குடியாத்தம் குமரன் இன்னைக்கு யூடியூபராக இருக்கிற நானே எடப்பாடி பழனிசாமி பாராட்டிருப்பேன். எஃப்ஐஆர்ல தான் அவன் பேர் எடுக்கிறீங்க. சிபிஐ விசாரணை அவன் பேர் என்ன? போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன வழக்கு பதிவு செஞ்சிச்சு, யார் குற்றவாளின்னு சொன்னாங்களோ அதை தான் எடுத்துன்னு போய் சிபிஐ விசாரணை பண்ணி அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுல பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் பேர் இல்ல, 100 பெண்களை கற்பழிச்சுட்டான். எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்புனா பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற முதல் மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். அவங்க ஒன்று இங்க ஒன்று நடக்குது. அது என்ன? அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் சொல்றீங்க. அது ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருந்திருக்குது. அந்த பையன், அவன் பேருனா அவன் பேர் வந்து போச்சு. அவன் உணவத்தை கட்சிக்காரன் கூட இருக்கலாம். சொல்றேன், எவனோ தப்பு நம்ம என்ன முடியும்? அண்ணா யூனிவர்சிட்டி அவ்வளவு பாதுகாப்பு இருங்க. ஏங்க அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன ஒரு முள் புதாருக்குள்ள அந்த பொண்ணு உட்காந்து இருக்கு. அதான் அந்த பொண்ணை குறை சொல்ல, எங்க சகோதரி மாதிரி தான். ஏதோ உட்காந்து நட்பிரியா கூட பேசியிருக்கலாம். இவன் அதை போட்டோ பிடிச்சிருக்கான், இவன் மிரட்டியிருக்கான், இவன் மிரட்டிட்டு அதை தப்பா அந்த பொண்ணை யூஸ் பண்ணியிருக்கான். இவன் இந்த மாதிரி 4-5 இன்சிடென்ட் பண்ணியிருக்கான். அவன் நல்லவன் நான் சொல்ல வரல. அவன் ஆணுறுப்பு அறுத்துட்டு அவன் நடு ரோட்ல கண்டம் துண்டமா சவுதி அரேபியா மாதிரி வெட்டணும் நான் தான் பேசினேன். அவன் தப்பு பண்ணா அவன் இன்னைக்கு அவன் சாகுற வரைக்கும் இன்னைக்கு அவன் ஜெயிலில் இருக்கணும். இவ்வளோ சீக்கிரம் எந்த நீதிமன்றத்தில் எங்கேயுமே திருப்பி வந்தது கிடையாது. இவ்வளோ சீக்கிரம்
தலைவர் அதன் பிறகு பெண்கள் இந்த மாதிரி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டால் கடுமையான தண்டனை எல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தை நிறைவேற்றிருக்கிறார். இப்போ எவனோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா இது கவர்மெண்ட் தான் பொறுப்புனா, இது தினம் ஒரு 10 பெண்கள் இப்படி பண்றாங்க, தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, நார்த் இந்தியா நடக்குது, அதெல்லாம் அந்த மாதிரி தான் நீங்க சொல்லுங்க. நம்ம எவ்வளவோ சட்டத்தை, கடுமையான சட்டத்தை தலைவர் தளபதி முதலமைச்சர் கொண்டு வராரு. 1-2 நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, 1-2 நடக்குது. அது உங்க ஆட்சி நடக்குது, உங்க ஆட்சி நடக்குதுன்னா அப்ப நான் இதை கம்பேர் பண்ண முடியாது. உங்க ஆட்சியில் எவ்வளவு நடந்துச்சு, எங்க ஆட்சி பரவாயில்லன்னு பேச முடியாது. அப்படி நான் பேச முடியாது. ஆமா, ஒத்துக்கிறேன். 1-2 நடக்குது. போலீஸ் கவனமா சட்ட ஒழுங்கு இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் பாதுகாப்பா இருக்குது. ஒருத்தர் 2 பேர் அதை செய்யறான், அவன் கடுமையாக தண்டிக்கப்படுவான். நேத்திக்கு பார்த்தேன், நேத்திக்கு முன்தினமோ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 14 வயசு பண்ண ஒரு 4 பேர் குடிச்சிட்டு இருந்திருக்கான். அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே வேதனையா இருக்கு. அதெல்லாம் நான் நியாயப்படுத்தி நான் பேச மாட்டேன். நான் கண்மூடித்தனமான திமுக ஆதரவாளர், குறிப்பாக திமுக ஆதரவாளர் என்று சொல்வதை விட தலைவர் தளபதி ஸ்டாலினுக்காக குடியாத்தம் குமரன் என்ன அவமானங்கள் ஏற்பட்டாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் திமுக நிற்கிற அந்த தலைவன் தளபதி ஸ்டாலின் என்கின்ற ஒரே ஒரு தலைவனுக்காக. ஏன்னா இன்னைக்கு இந்த நாட்டில் அந்த தலைவன் மாதிரி ஒரு தலைவன் இல்லை. பழிவாங்குற என்னன்றது அவருக்கு. ஜெயலலிதா மாதிரி எங்க தலைவர் தளபதி இருந்திருந்தா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருப்பானா? எவனாவது பேசிருக்க முடியுமா? அவர் ஒரு ஜனநாயக தலைவர். எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைவர் தளபதி ஜனநாயக தலைவர். தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொதுவாளில் தூசிப்படாத ஒரு தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி. எங்க தலைவர் தளபதி, அந்த தலைவனுக்காகத்தான் நாங்களாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அந்த தலைவனை தான் மக்கள் விரும்புறாங்க. அந்த தலைவன் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க. 1-2 நடக்குது. இன்னும் காவல்துறை சிறப்பா செயல்படுது. இன்னைக்கு நானே காவல்துறை பாதுகாப்பு தான் இருக்கிறேன். உங்க சேனலுக்கு யார் பாதுகாப்புல வந்திருக்கிறேன்? காவல்துறை. ஏன்னா எனக்கு அவ்வளவு திட்டம் இருக்குது. என்ன 19 முறை என்னை கொல்றதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. 19 முறை. பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வீணா போன அன்புமணின்னு ஒரு புறம்போக்கு ஒத்துக்கிறான், அவன் அனுப்புவான் குடியாத்து குமாரனை வீட்டில் போய் வெட்டிட்டு வான்னு. 19 முறை என் வீட்டில் பெட்ரோல் வெடிகுண்டுன்னா போலீஸ் இருக்குமா? இல்லாத நேரத்தில் உள்ளதூரில் 19 முறை பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, இப்படி பல கட்சிகள் என்னை அட்டாக் பண்ண வந்துருக்காங்க. ஏன்னா நான் பேசுகிறேன், உண்மை பேசுகிறேன். ஸோ போலீஸ் தான் என்ன பாதுகாக்குது, என்ன மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்களையும் நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் பாதுகாக்குது. 1-2 நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, 1-2 நடக்குது. அது இன்னும் வருங்காலங்களில் அது இன்னும் சட்டத்தை கடுமையாக்கி அதுவும் நடக்காமல் தலைவர் தளபதி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஓகே சார், உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். Super Saravana Stores.